வழங்கும் காமெடி கில்லாடிஸ். பயங்கர அமேசிங் ஆடியன்ஸ், பயங்கர அமேசிங் ஜட்ஜஸ், சூப்பர் டூப்பர் ரேங்கர்ஸ் இருக்கும். கண்டஸ்டன்ஸ் எல்லாம் தான் மெயினாக எங்களுக்கு. ஸோ உங்களால் தான் ஷோவே. ஸோ உங்களுக்காக ஒரு பெரிய அம்மா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரை பற்றி சொல்லணும்னா நம்ம சின்ன திரையிலேருந்து தான் ஆரம்பித்தார். பட் இவர் கூட நடிக்காத ஹீரோஸே கிடையாது. எல்லாம் டாப் ஹீரோஸோட இவர் வந்து காம்பினேட் பண்ணி நடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் எல்லாரும் கூடயும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் ஸ்பான்டேனியஸாக ஹியூமரஸாக அது எப்படி தான் இவருக்கு டைலாக் வருதோ சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் படத்தில் ஒரு வில்லனும் நடிக்கிறதே பெரிய விஷயம் தான். இவர் 10 அப்படியே மாறி மாறி நடிச்சு அப்படியே ஒரு கலக்கியிருக்காங்க. ஸோ தமிழ் படம் 2ல வந்து இவர் மேஜர் ஹிட்டை இன்னும் நிறைய ஃபேன்ஸ் வந்து அவங்களுக்காக சேர்ந்திருக்காங்க. சோ நான் யாரை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கே தெரியும். லெட்ஸ் வெல்கம் சதீஷ் ஆன் ஸ்டேஜ். பட்டைய கலப்பு குட்டைய குழப்பு, பட்டைய கலப்பு பட்டி தொட்டி எல்லாம் பட்டைய கலப்பு, உறவ மீன பிடிக்க குட்டைய குழப்பு, கட்டு கட்டா சேர்த்த நோட்டு கட்டு பெரும் கூட்டு போட்டு கடக்கு, பறவைக்கெல்லாம் ஒரு வங்கி இல்ல அது பட்டினியா கிடக்கு. எங்க ஷோலாம் பாத்துருக்கீங்களா? முன்ன பின்ன நிறைய பாத்துருக்கேன் பிரதர். சும்மா போயெல்லாம் சொல்லக்கூடாது, உண்மையை சொல்றேன். அதான் இது சொன்னா கொஞ்சம் நீங்க ரெடியா வச்சிருப்பீங்க. இல்ல உண்மையிலேயே பாத்துருக்கேன். ஏன்னா என்னுடைய நண்பர்கள் எல்லாம் வேற இருக்காங்களா, அதனால கண்டிப்பா வந்து அதை நான் வந்து பாலாவும் சரி, விக்னேஷ், அவங்க விதேஷ்னியா இருக்கட்டும், இவங்களா இருக்கட்டும், எல்லாமே தேவதேஷ்னியா இருக்கட்டும், சாரி மைனா, எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அவங்களுக்காகவே பார்க்க ஆரம்பிச்சா அண்ட் எல்லாருமே சூப்பராக பண்ணுறாங்க. ஸோ தமிழ் படம் 2ஓட சக்ஸஸ் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இது மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும். அண்ட் எங்கள் ஜீக்கு எப்பவுமே நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். கண்டிப்பாக என்ன ஆதரவு கொடுக்கலாம், நம்ம பெரிய ஆள் இல்லை. ஸோ எங்களுக்கு நீங்கள் தான் ஆதரவு கொடுக்கணும். கண்டிப்பாக we can support each other. and நம்ம கண்டஸ்டன்ஸ்லாம் இன்னைக்கு கலக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட். விக்கி 2 இடத்துல உட்காந்துறாரு, அங்கே ஒன்று ஏங்க தாவணி கட்டினதா பின்னாடி சொல்றீங்களா? வேஸ்டியா? 3 இடத்துல உட்காந்துறாரு. தாவணி வேற கட்டி ஒரு இடத்துல. பங்காளி அவலாம் மைனாவும் 2 இடத்துல உட்காந்துருப்பாங்க. கரெக்டா பா சொல்லுங்க. இதுல யாரு? அவங்க தானே. ஏய் எந்திரிடி தங்கச்சி. எந்திரிடி மைனா. வில்ஃப்ரட் அவன கிட்ட அப்பதான் இருக்கா. சரி, உங்களுக்கு ஒரு டாஸ்க். இந்த மைனா அழகா, இந்த மைனா அழகா? ரொம்ப யோசிக்க வேணாம், அந்த மைனா தான். Get ready for the show. உங்களுக்காக சீட் காத்து கொண்டிருக்கின்றன. Thank you so much for coming, Satish. நம்ம காமெடி கில்லாடிஸ் வந்தாலே கலக்கட்டும். இதுல 2 ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ் வேற ஆட் ஆயிருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் விக்னேஷ் ஆண்டனி, ஜேசஸ், கிருஷாந்த் and அனுஷ்கா. Ragavan, stay in the prizes, top dollar Curry Lils, a kid at time. Ready? Come on, yeah, let's go. ஹலோ, ராகவன் ஸ்பீக்கிங். நான் தான் சொந்த பார்த்தல போலையா ஏதோ வந்துகிட்டே இருக்கேன். சொத்து ரொம்ப நாள் ஆச்சு போல, காஞ்சு போன கருவாட்டாட்டா இருக்கான். ஐயோ சார், அவர் சாருக்கு முன்னாடி அப்படிதான் சார் இருப்பாரு. ஓ சாரி, அவன் எப்படி சொத்து இருப்பான்? யாரோ கழுத்தறுத்து கொண்டு இருக்கானுங்க. ஓ கழுத்து அறுத்து கொண்டிருக்காங்கன்னா அவன் கண்டிப்பா காமெடிகளாரி கண்டஸ்ட் வந்தாதான் இருப்பான். தொடங்க இருக்கான்னு பாரு சார். இதோ இருக்கு சார். அது எடு. ஒரு தடை இருக்கு சார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த இடம் கொஞ்சம் வழக்கம். அவன் கண்டிப்பா காமெடிகளாரி கண்டஸ்ட் வந்தாயா சார்? பின் குறிப்புல ஏதோ எழுதிருக்கு சார். எங்க 2 பேர்த்த பிரிக்க முடியாது, புடைக்க முடியாது. என்ன சார் அப்படி யோசிக்கிறீங்க? எப்படி அவனை பிடிக்கலானா? இல்லையா, ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். கொன்னது ஒருத்தர் இல்ல, 2 பேரும். ஆபீசர்னு பாக்குறேன், இல்ல அசிங்கமா கேட்பேன். அங்கதான் 2 பேரை பிரிக்க முடியாது போட்டுக்கல. இல்ல இவர் வர கண்டுபிடிச்சிட்டாராமா. ஓகே கீழே நம்ம எழுதிருக்கேன். ராகவா, உன் கண்ணு எனக்கு வேணும். ஏன்னா என் கண்ணெல்லாம் கேட்டிருக்கா, ரொம்ப நல்லவனா இருப்பான் போல. 2 கொய்யாக்கண்ணை அமுச்சு விட அவனுக்கு. ஐயோ சார், அவன் கேட்டது உங்க 2 கண்ணையும். ஓ என் கண்ணையா? அவன் மேல ஒரு கண்ணை நான் வச்சுக்கிறேன். இதோ நீ நான் நாம் பக்கம் இருந்தோம்,
Raghavan. We are the beautiful comedians, Raghavan. சூப்பரா ஏய் இப்போ என்னத்து இந்த டைலாக் சொன்ன? அது ஒன்றும் இல்லைலா, இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக பேசினாதான் டேனியல் பாலாஜி நம்பணும். அப்ப நானும் ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன். ஏய் தலை இருக்கும்போது வாழாடி விடாது. தலை நீ ஆடி தலை. இப்போ தெட்டா யாருன்னு? சூப்பர் இலா. பை த பை, இவன் தான் என்னோட நண்பன், த கிரேட் சிங்கர் சங்கர் மகாதேவன். உதவி அது மகாநதி சங்கர். இலா, ஆமா இப்ப எதுக்கு இங்க வந்துக்கிறேன்? அது ஒண்ணும் இல்ல, இங்க இருக்க எல்லாரையும் நம்ம கவுண்டர் போட்டே கொள்ளணும். இல்ல ஆடியன்ஸ், ஜட்ஜஸ், கண்டஸ்டன்ஸ் எல்லாரையும் கவுண்டர் போட்டே கொள்ளணும். இல்ல ஏய் எல்லாரையும் கொண்டா யாரு கை தட்டுவா? இல்ல அதான் நமக்கு டிவி ஆடியன்ஸ் இருக்காங்களே. இல்ல டிவி ஆடியன்ஸ் இருக்கிறாங்க, நம்ம டிவிக்கு ஆடியன்ஸ் இருக்கிறாங்களா? ஆமா நான் கேட்கணும் இருந்தேன், எதுக்கு ரெண்டு பேரும் ஒட்டினே இருக்கிறான்? இல்ல we are the best friends. இங்க இருக்க யார் நினைச்சாலும் நம்மள பிரிக்கவே முடியாது. இல்ல யாரு நினைச்சாலும் பிரிக்க முடியாதா? no way. The best performer of the day is Vigneshwaran. அதோ வர மேடம். பச்சா வாய் குத்தாம போய் சொல்லிட்டு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் குத்தா மட்டும் தனியா போய் வாங்கி வந்துடுவேன். இல்ல பழச கிளறாத. இல்ல அதெல்லாம் இருக்கட்டும், தகுதி பேர் ஜோக்கு புத்தகம் இதை தீங்க அங்கே போட்டு வா. இதை பார்த்தாவது அந்த ராகவன் நம்மளை கண்டுபிடிக்கிறேன்னா பார்ப்பேன். ஓகேலா, ரொம்ப பெருமையா இருக்கீங்களா? எதுக்கு? நம்ம முத தடவை தமிழ் படம் ஸ்பூஃப் பண்றீங்களா? ஏண்டா மூவி ஸ்பூஃப் பண்ணுறதுனா பெரிய விஷயமா? ஆமா இல்ல, ரொம்ப கஷ்டமான விஷயம். மூதேவி முன்னாடி எல்லாம் மூவியை வச்சு ஸ்பூஃப் பண்ணுவானுங்க, இப்போ வெறும் ஸ்பூஃப் எடுத்து மூவியாக பண்ணுகிறாங்க. சதீஷ் சார் யாரை சொல்கிறேன்னு தெரிஞ்சா? ஆமா உங்களுக்கு நான் இங்கே வேலை இல்ல இதே கேள்வி அவர் நம்ம கேட்டா என்ன பண்ணுவாரு? ஒன்னுறா அவருக்கு டைலாக் இருக்குது. சாரிங்களா. ஆமா உங்களுக்கு என்ன இங்கே வேலை? இல்ல அதை சொன்னா நீ கவுண்டர் கொடுப்ப. மகேஷ பார்க்கலான்னு வந்தேன். டேஸ்ட்லெஸ் ஃபெலோ. ஆயிலா போலாம். தெரியும், அது எனக்கு தான் வரும் கவுண்டர். Ragavan, stay in the prizes. Top dollar Curry Lils, a Kenaton. Ready? Come on, yeah, let's go. ஏன்னா எங்க பேப்பரா தொங்க விட்டுருக்காங்க. ரெக்கார்ட் பண்ணணும். எனக்கு அவங்கள பிடிக்க முடியல, மனசு வேதனையா இருக்கு. அவங்கள பிடிக்கணும், தனியா பெருச்செல்லாம் பிடிக்கணும். தனித்தனியா பிச்சு பிடிச்சின்னு நான் நாயா பிடிக்கிறேன். பிடிச்சிருவேன், கண்டிப்பா பிடிச்சிருவேன். ஏய் ஆர்வ கொள்ளாரு, போன்ல ரெக்கார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கே போன் பண்ணி சொல்லுவேன். பாரு ராகவனே, எங்க ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது, ஒன்னே இஷ்டுக்க முடியாது. I'm coming for you. Once I can get you, I kill you. நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் நபர் உங்கள் அழைப்பை ஹோல்டில் வைத்துள்ளார். சிறிது நேரம் காத்திருக்கலாம் அல்லது மீண்டும் அழைக்கலாம். I am waiting. அந்த பொண்ணு செம்ம அழகா இருக்கா. இல்ல she is the beautiful girl I have ever seen. ஏண்டா கௌதம் வாசியம் படன்றதுக்கோசம் இவ்வளவு இங்கிலீஷா பேசுவேன்? கூல் இல்ல கூல். நீதான் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும். அடா பாவி, நண்பனை மாமா வேலை பார்க்க வைக்கிற வெக்கமா இல்ல? இல்ல இல்ல இல்ல. அப்பா போ. இதாம்மா. Hello, excuse me. நேடா இது குப்பை தட்டி மாதிரி யூஸ் மீந்து. இல்ல சும்மா இல்ல. ஆமா என் பேர் அமுதன், உங்க பேர் என்ன? என் பேர் ஜோதிகா. மூஞ்ச பார்த்தா ராதிகா மாதிரி இருக்குது. இல்ல ஆமா எப்படி இருக்கீங்க? மூஞ்ச பார்த்தா தெரியல, பிதிக்கு விட்ட பேஸ்ட் மாதிரி இருக்குது. Hey, sorry man, நான் உன்கிட்ட கேட்கல. நான் உன்கிட்ட சொல்ல, இவங்கிட்ட சொல்லுகிறேன். இல்ல அவங்கள கோவப்படுத்தாத. I am in deep love with her. உங்க பசங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு ஐடியா மட்டும் சொல்றேன்னா, புலி பின்னாடி போன மானம் பொண்ணுங்க பின்னாடி போன ஆணம் வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. உங்க ஃப்ரெண்டுக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன். நோ போவாதீங்க. அது ஒண்ணும் இல்ல, என் ஃப்ரெண்டு உன்னை லவ் பண்றான். நான் லவ்வே. சரிதான், நீயும் பார்க்க அழகா தான் இருக்க. நானா? மீ டு லவ் யூ.
நிலவே வெள்ளி வெள்ளி நிலவே நட்சத்திர பட்டாளம் கூட்டிக் கொண்டு வந்தா பாடின பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனே வெண்ணிலவே போற இடம்லாம் கூட வரன்னு புலம்பினுக்கிறான். இது பாட்டு பாடுறாங்களா? டார்லிங், இவனை பாரு, இவனை எனக்கு பிடிக்கல. இவனை விட்டுட்டு வா, அப்பதான் நான் உன்னை லவ் பண்ணுவேன். பேபி நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத. இலா, ஐ அம் சாரி இலா. எனக்கு அப்பவே தெரியும்டா, சாரி பின்னாடி போகும்போதே நீ சாரி சொல்லுவேன்னு. மன்னிச்சிரீங்களா? ஏய், யாராரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் உண்டு. யாராரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம். பார்த்த முதல் நாளே, உன்னை பார்த்த முதல் நாளே, சூப்பரா சூப்பரா. காட்சி பிழை போலே உணர்ந்தேன், காட்சி பிழை போலே ஓரலையாய் வந்தே என்னை அடித்தாய், கடலாய் மாறி பின் என்னை இழுத்தாய், என் பதாகை தாங்கிய உன் முகம் என்றும் மறையாதே. என்னடா உன் நண்பனை பறிச்சுட்டான சோகத்துல இருக்கையா? ஆமா, என் ஃப்ரெண்ட பிஞ்சது உனக்கு எப்படி தெரியும்? பிகாஸ் பறிச்சது நான் தான். டேய் ராகவன், உன்னை ஊட்டாட்ட காலி பண்றேன். ஏற்கனவே வீட்டுக்கு வாடகை ஓனரே வீட்டை காலி பண்றாரு. ஏய் ராகவன், உங்களை பெருசுதான் பொழைப்பேன்னு சொன்னல, பெருசுதான். உங்களை பெருசாலே ஒரு பொண்ணு, அது வர யாரும் இல்ல, என் லவ்வர் தான். ஓ நீயும் லவ் பண்றியா? என் ஃப்ரெண்ட லவ் பண்ற, போட்டுக்கோ. ஏய், என்ன நக்கலா? அமுதன், உன் இலா இப்ப என்கிட்ட. ராகவன் போய் சொல்ற. ராகவன் நம்மள உன் ஃப்ரெண்டு முதுகுல ஒரு கவுண்டர் இருக்கும், அதை படிக்கிறேன். காரர் யாரு? யாரு? ராகவன் நீ தப்பு பண்ணிட்ட. உன் ஆள் ஜோ இப்ப என்கிட்ட தான் இருக்கா. அவளை நான் தூக்கிட்டேன். சூப்பர், என்னால அவளை தூக்க முடியாது. நீ எப்பறம் தூக்கற? செம்ம வெயிட் அவ. ராகவன், இந்த மாதிரி மொக்க கவுண்டர்லாம் போறது நீ இன்னும் நிறுத்துறியா? எங்களை விட மோசமா இருக்க. ஜோவை கூட்டிடும் வா. வர முடியாது ராகவன். அப்ப இந்த ஸ்கிரிப்ட் முடியாத ஆடியன்ஸ்ல காண்டாருவாங்க, பரவாயில்லையா? இல்லா 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 மாட்டிக்கிறியா? இல்லா அந்த ஃபோனை கூட. ஏய், அத மாட்டினே தெரியல. என்ன வெறுப்பேத்துறியா? சீக்கிரம் வந்து காப்பாத்து. எங்கடா ஆளு? அதான் நேரில் வந்துட்டால, எனக்கு ஃபோன்ல பேசுகிற. சாரி. எங்கடா ஆளு? ராகவன், உன் ஆள் எங்க கூட இருந்து எங்களை ஏமாத்திட்டா. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, அதான் அவளை போட்டுட்டேன். அவனா பூசணிக்கா வாடா போடுறது ஏன் லவ்வர்ரா? அதனால தான் நான் போட்டேன். இல்லா, நீ அப்பயே சொன்னீங்களா? நான் தான் கேட்கல. ஜோவை நம்பி நம்ம ஏமாந்துட்டீங்களா? சின்ன பசங்களா மாட்டிக்கிட்டீங்களாடா? ராகவன் மாட்டினது நாங்க இல்ல. காமெடி கில்லாடி செட்டை பத்தி தெரியாம நீ தான் வந்து மாட்டிக்கிட்ட. என்னடா சொல்றீங்க? இந்த மாதிரி ஸ்டேஜ் முன்னாடி பார்த்து தாண்டா வந்திருக்கோம். ராகவன் அந்த ஸ்டேஜ்ல காமெடி பண்ணா கை தட்டுவானுங்க, இந்த ஸ்டேஜ்ல கல்லல் அடிப்பாங்க. ராகவன் ராகவன் இது இப்ப ஆரம்பிச்சது இல்ல, 10 வயசுல இருந்து ஆரம்பிச்சிச்சு. என் வயசுல இல்ல ராகவன், ஸ்கூலுக்கு லேட்டா போனா ஏன்டா லேட்டா வரேன்னு மிஸ் கேட்பாங்க. அது மட்டும் இல்ல, எங்க இருந்து வரேன்னு கேட்பாங்க. அப்பவே வீட்ல இருந்து வரோன்னு சொல்லி அன்னைக்கே மிஸ்ஸை க்ளோஸ் பண்ணோம். இன்னைக்கு உன்னே க்ளோஸ் பண்ண போறான். உனக்கும் எனக்கு தாண்டா சண்டை. அவளை ஏன்டா கொன்னீங்க? உங்களை மாதிரி ஆளுங்க ஒரு வாய்த்து இருக்கு. என்ன பண்ற? அதுக்கப்புறம் நான் காட்டி போன வாய்த்தா. ஆமா, நான் மோடி, இவர் ராகுல் காந்தி என்ன கட்டி பிடிச்சி சமாதானம் பண்றாரு. ஏய் விட, நான் உன்னை கட்டி போட்டா சமாதானம் படுத்தல, உன்னை கொல்றதுக்கு. நினைத்தாய், எதை கண்டு சிரித்தாய், விதை ஒன்று மூளை கையில் வெளிப்படும் நம்மளும் கட்டி போடுறதுக்கலாம். அதுக்கு நானே செத்துருவேன்டா. இது தானா சேர்ந்த கூட்டம். இதையா நாங்க கேட்டோம். இது ஒண்ணு போதாது. Ragavan, Game stay in the over. process. I'm a Top hero. dollar, Curry I'm a Mills, villain. Kid of time. You ready? Come on. Yeah. பட் இந்த மின்மினி பூச்சிகளோட வரவு அழகா ஒரு லைட்டிங் கொடுத்துருக்கு அப்படி தான் சொல்லணும். ஜேசஸ் கிட்ஸுக்காக எல்லாமே ஒரு தடவை சூப்பரா கை தட்டணும்.
அவ்வளோ கியூட் அண்டே இந்த பசங்களுக்கு நடுவுலயும் நீ எடுத்த பாடுறா மறக்கவே முடியாதுடா வாய்ஸ் எல்லாம் சூப்பர். ஸ்ட்ரெயிட் ஆன் கமெண்ட்ஸ் கேட்டுருவோமா? ஓகே, ஃபர்ஸ்ட் அப்ப சதீஷ் கிட்ட கேட்டுருவோம். சொல்லுங்க, எப்படி என்ஜாய் பண்ணீங்க? ஆக்சுவலா எந்த லெவல்னா அவர் அங்க போய் நிற்கும் போது கூட அந்த ஒன்று பண்ணிட்டு அது பண்ணுங்க அவரை மாதிரியே இருந்துச்சு அப்படியே. ஆக்சுவலா எக்ஸ்ட்ரா நிறைய நான் அவர் கூட இருந்து பார்த்துருக்கேன் 2 படங்கள்ல, அப்படியே இருந்தது. நீங்களும் அப்படிதான். ஏன்னா இந்த வாய்ஸ் பெருசாக யாரும் எடுத்து பண்ணல. மகாநதி சங்கர் சார் வாய்ஸ் அதுவும் சூப்பராக பண்ணீங்க. ஆனால் இந்த ஏஜ்லலாம் வந்து இவ்வளோ இதை ஞாபகம் வச்சுட்டு பண்ணுறதே கண்டிப்பாக பெரிய விஷயம். அதெல்லாம் தான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் வந்து இந்த ஏஜ்லலாம் அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு ஜடையை பூச்சி இழுத்து சண்டை போடுறது இப்போ அதான் பண்ணுங்கிறேன், அது வேறு விஷயம். இந்த லெவல் தான் பண்ணியிருந்தேன். பட் இவ்வளோ ஏஜில் இவனும் சரி அவளும் சரி அந்த டான்ஸ் மூமெண்ட்லாம் எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணி ஒரு அதான் அவங்க சொன்ன மாதிரி தான் இது வரைக்கும் இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்ததே இல்லை. அந்த லெவலில் இருந்துச்சு. சூப்பர் எல்லாருக்குமே. அமேசிங். ஸோ எல்லாம் கடமை நினச்சிட்டு இருக்கேன் நம்ம ஜட்ஜஸ். சிகேல இது வரைக்கும் வந்த பெர்ஃபார்மன்ஸஸ்ல இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் நினைக்கிறேன். ரொம்ப 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 என்ஜாய் பண்ணோம். அதில் வேட்டையாடு விளையாடுனும் போது நீங்கள் 2 பேரும் ஒன்றா வந்த உடனே சரி ராகவன் யார் பண்ணுவார்னா இத்தினூண்டா ஒரு பையன், ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டாங்க, சின்ன பையன் கையில் கொடுத்துட்டாங்களேன்னு. பட் டார்லிங் அமேசிங்டா, ஸோ க்யூட். அந்த வாய்ஸ் எடுத்தது, பேசினது, அவங்கள மிரட்டினது, பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் பிரில்லியன்ட். அண்ட் ஜோதிகா இட் வாஸ் சச் அ டார்லிங் டு வாட்ச். உண்மையிலேயே இது வந்து ஃபுல்லாக பார்க்கறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஐ எம் ஸோ ஹாப்பி. ஆர்ஜே விக்னேஷ், உங்களோட கமெண்ட்ஸ் ப்ளஸ் மார்க். இந்த 2 பேரும் பயங்கரமா செம்ம கியூட்டு, பார்த்துக்கிட்டே இருக்கலான்ற மாதிரி 2 பேர். அப்படி இருக்க 2 பேருக்கு நடுவில் இன்னும் 2 பேர் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பக்கமும் கவனத்தை திருப்பினதே அவங்களோட பெரிய வெற்றி தான். விக்னேஸ்வரன் நீ ஒரு பான் பெர்ஃபார்மர்ரா, வேற லெவல்ரா நீ. அண்ட் ஈக்குவலி விக்னேஷ் ஆண்டனி ஸ்கிரிப்ட் வேற லெவல் நீ பின்ற. ஓகே, ஸோ 2 பேருமே சேர்ந்து இது செம்ம காம்போ. என்னன்னா எல்லாரும் இங்கே ஒரு விஷயம் சொல்கிறோம்ல திருப்பி சிகே செட்டான்னு தெரியலன்னு. ஆனால் உண்மையிலேயே சிகே செட்டில் இருக்க ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியுமே இந்த அளவு டேலண்ட் இருக்கு. ஓகேவா? விஷயம் என்னன்னா எஸ்டாப்ளிஷ்டான முகங்களை வச்சு சின்ன காமெடி பண்ணால் கூட அது பெருசாக தெரியும். ஆனால் ஃப்ரெஷர்ஸை வச்சு நீங்கள் ரொம்ப எஃபர்ட் எடுத்தால் தான் அது பெரிய காமெடியாகவே தெரியும். அந்த எஃபர்ட் அப்பப்போ ஒவ்வொருத்தர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. ஒவ்வொருத்தர் வேறு பெர்ஃபார்மன்ஸில் காட்டிகிட்டு இருக்கீங்க. அப்படி உங்கள் டீமோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இது. எதுக்கு ஸ்கோர் எல்லாம் கேட்டு இருந்தாலும் ஃபார்மாலிட்டிக்கு அந்த எல்இடில வரணும். ஆமா, ஃபார்மாலிட்டிக்கு எல்இடி வரோம், நம்ம பார்க்கலாம் வாங்க. நச்சு 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 நச்சு. சோ அடுத்ததா யார் வராங்க? யார் வர போறா? ஏவிகி, அருண் and JSS பிரதீக்ஷா on stage. இந்த ஸ்கிரிப்டில் வரும் கதாபாத்திரங்கள் அனைத்தும் கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல. No animals were harmed in this script. வீசும் வெளிச்சத்திலே துகளாய் நான் வருவேன், பேசும் வெண்ணிலவே உனக்கே ஒளி தருவேன். அடடடடடா அடடடடடா நுண் சிலை செய்திடும் பொன் சிலையே, பெண் சிலை செய்திடும் பெண் சிலையே, என் நிலை கொஞ்சம் நீ பார்ப்பாயா? ஹாய், நானி படத்தில் வர சம்மதா. எப்படியும் என் முகத்தை பார்த்து சம்மனா ரிஜிஸ்டர் ஆகாது. அதான் நானே சம்மனா சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். யார் இது? அட நம்ம சதீஷ் சார். ஹாய் சதீஷ் சார். ஹாய் சுமந்தா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. என்ன ஞாபகம் இருக்கா? ஒன்னே அவ்வளவா ஞாபகம் இல்லையம்மா. எப்படி ஞாபகம் இருக்கும்? 1-2 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும். நீங்க சத்த பட்டன் மாதிரி ஆட்டி வச்சிருக்கீங்க. ஞாபகம் இருக்குன்னே சொல்லியிருந்தேன். சமந்தா ஹாய். நானி படத்துல நான் தான் உனக்கு அண்ணி, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கே. அப்போ என்னையும் வந்து ஸ்கிரிப்ட்ல சேர்த்துருக்கலாம்ல. உங்களையும் இந்த ஸ்கிரிப்ட்ல சேர்த்துக்கலாம் தான் பார்த்தோம். அந்த படத்துல நீங்க 2 சீனா நடிச்சிருக்கீங்க. அந்த படத்துல நீங்க 2 சீனா நடிச்சிருக்கீங்க. அதனால வேணான்னு விட்டோம். எப்பவும் சிகே கண்டஸ்டன்ட் தான் கலாய்ப்பாங்க, இப்போ ஜேஎஸ்எஸ் கண்டஸ்டன்ட் கலாய்க்கிறாங்க. வாங்க. சரி, ஹேண்ட் பேக் எடுத்துன்னு எங்கம்மா கிளம்பிட்டு? கத்திரிக்காவிங்க என்ன நீ லூஸ் மாதிரி கேக்குறீங்க? மாதிரியா?
ஐயோ இதுக்கு எங்க சீகே கண்டஸ்டன்ட்டே பரவாயில்லையே. இந்த புடவைகள் எல்லாம் ஒளிச்சு கட்டிட்டு பொண்ணுங்களுக்கு மாடல் ட்ரெஸ் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு ஷாப்பிங் மால் ஓபன் பண்ண போறேன்னு அப்பவே சொன்னேன்ல. ஆமா சொன்னேன். அதுக்கு டொனேஷன் கலெக்ட் பண்ண போயிட்டு இருக்கேன். சரி நான் ஏதோ டொனேஷன் தரவா? பொதுவா எல்லாரும் உண்டியலனா காசு போடுவாங்க. இங்க நான் ஒரு உண்டியலே காசு தரது. நல்ல வேளை நான் எதுவும் ஆயக்கூடாது சாமி. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நான் சதீஷ் அத்தை கேட்டுக்கிறேன். ஹலோ சதீஷ், டொனேஷன் இருக்கா? இல்லம்மா டொனேஷன் இல்லம்மா. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் நான் வீக்கா. இப்பலாம் நடக்கும் தெரிஞ்சுதான் நான் ஒரு ஸ்ட்ராங்கான கை பிடிச்சிருக்கேன். நான் அவகிட்ட போய் வாங்கிக்கிறேன். லுங்கி 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 சுதிப்பு லுங்கிஸு எங்க லுங்கி பெஸ்ட் மத்ததெல்லாம் ஒஸ்ட். லுங்கி 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 சுதிப்பு லுங்கிஸு சுதிப் லுங்கி வாங்குங்க காத்தோட்டத்தை பெறுங்க. லுங்கி 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 சுதிப்பு லுங்கிஸு. வாவ் 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 வாவ். ஐயா, என் வீட்டு நாய் கூட இப்பதான் கரைக்கும். ஏய், நான் உன் அழகை பார்த்து வாவ்னு சொன்னேன்டா. ஏன்னா நீ அவ்வளோ அழகு. ஓ தேங்க்யூ. எனக்கு ஒரு டவுட்டு. நீங்க தான் இந்த கடை ஓனரு. நீங்களே உங்க விளம்பரத்துல நடிச்சிருக்கீங்க. இப்போலாம் அந்தந்த கம்பெனிக்கு அந்தந்த ஓனரே அந்தந்த விளம்பரத்தில் நடிக்கிறதா ட்ரெண்டு. எஸ் சூர்யா, கூடிய சீக்கிரத்துல நல்ல கதை இருந்தா படத்துல கூட நடிப்பேன். நீ எல்லாம் படத்துல நடிக்கல, நீ அவன்டா அழுதான். என்ன சொன்ன? இல்ல, நீங்க படத்துல நடிக்கிறேன்னு எத்தனை பேர் அழுறாங்க தெரியுமா? தேங்க்யூ. அது சரி, நீ எதுக்கு இங்க வந்திருக்க? இந்த பாரம்பரிய புடவைகளை ஒளிச்சு கட்டிட்டு பொண்ணுங்களுக்கு மாடல் ட்ரெஸ் மட்டும் எடுக்கிற மாதிரி ஒரு ஷாப்பிங் மால் ஓபன் பண்ண போறேன். சூப்பர். அதுக்கு நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணோம்? டொனேஷன் கொடுத்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டொனேஷன் தானே? இரு. இந்தா. யோ $10 நான் $50 தரேன். நான் பார்த்தா நான் லூஸ் மாதிரி தெரிதா? ஒரு டாப்ஸ் $500, ஒரு லெகின்ஸ் $700. நீ கொடுக்குற $50க்கு கிழிஞ்ச பழங்களை வாங்கி கட்டிக்க முடியாது. ஏய் டோமரே, என்ன பார்த்தா நான் லூஸ் மாதிரி தெரிதா? என்ன பார்த்தா நான் லூஸ் மாதிரி தெரிதா? நெஞ்சில மஞ்சள் சட்டை வலிக்குற பாருங்க. வெரி குட். இப்போ எப்படி நீ என்கிட்ட சண்டை போறியோ அதே மாதிரி நாளைக்கு எவனாவது உங்ககிட்ட வந்து என்னடி மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருக்க, புடவை கட்ட வேண்டியதானே அப்படின்னு சொன்னா இதே மாதிரி கிழிப்ப. ஏன்னா நீ பாரதி கண்ட ஒரு புதுமை பெண். பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும். வெரி குட். இதா எவ்வளவு அது? 15 லட்சம். சார், உங்களுக்கு பெரிய மனசு சார். நேற்று ஒருத்தங்கிட்ட போய் டொனேஷன் கேட்டான். பொண்ணுங்க மாடல் ட்ரெஸ் போடுறது தப்பு, இன்னைக்கு நீங்க தனியா ஷாப்பிங் மால் ஓபன் பண்றீங்களான்னு சொல்லி அப்படி இப்படின்னு திட்டியாசா வச்சுட்டான் சார். ஏய், மார்க் மை வேர்ட்ஸ். இன்னைக்கு மாடர்ன் ட்ரெஸ் போடுற பொண்ணுங்களை தப்பா பாக்குற இந்த உலகம் இன்னும் 30 வருஷம் கழிச்சு பொண்ணுங்க புடவை கட்டினா ஆச்சரியமா பார்க்கும். சூப்பர் சார். அச்சச்சோ, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஏய் பிந்து, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நானும் கிளம்புறேன். ஓகே, பாய். ஐயோ, இவன் குரு ஓசில காலை போலான்னு பார்த்தா இப்படி விட்டுட்டு போயிட்டானே. இருந்துருச்சு வேற. நாளைக்கு மெசேஜ் பண்ணுவோம். ஓ, நான் யாருன்னு கேக்குறீங்களா? அவன் என் பாய் ஃப்ரெண்ட். இப்ப வருவான் பாருங்க. ஐயா, ஜாலி. சதீஷ் அண்ணே, என் ஆளு வரியான்னு கேட்டிருக்கா. உன் ஆளு என்ன எதுக்குடா வரியான்னு கேட்குறேன். என் ஆளு என்ன வரியான்னு கேட்டிருக்கா. நான் போய் என் ஆளை பார்த்துட்டு வந்துடுறேன். தோஸ்துமே ஆய் பொந்து ஆய் பிந்து, எதுக்கு என்ன வர சொன்ன? நான் எங்க உன்னை வர சொன்னேன்? நீ தானே வர சொல்லி மெசேஜ் பண்ண. சாரிடா, மகேஷ்க்கு அனுப்ப போய் கை தவறி உனக்கு அனுப்பிட்டேன். யார் இந்த மகேஷ்? டேய் லூசு, என் ஃப்ரெண்ட் மகேஷ் வரைக்கும் அனுப்ப போய் கை தவறி உனக்கு அனுப்பிட்டேன். பாரு பிந்து, உன்னை பார்க்க வரையில என் மூஞ்சி எப்படிலாம் வீங்கி போச்சு பாத்தியா? ஆமா, நான் கேட்கணும் நினைச்சேன். எப்படி என் மூஞ்சிலாம் ஏன் வீங்கி இருக்கு? சி, ஓ மூஞ்சிலாம்.
வர வழியில போலீஸ் என்ன பிடிச்சி அடிச்சிடுச்சு. ஏய், நீ ஜீ தமிழ்ல காமெடி கிளாடிஸ்ல காமெடி பண்றேன்னு சொல்ல வேண்டியதாடா. ஐயோ அவ சொன்ன பிறகுதான் அடியோ அடின்னு அடிச்சாங்க. இது எப்பொழுதும் வாங்குறதானே. சரி வீதே. பிந்து உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லி தொலையும். பிந்து இப்பெல்லாம் கண்ணை முடுனா ஒரு இருட்டா தெரியுது. கண்ணை முனா இருட்டா தெரியாம இல்லையா இருப்பாடா தெரியும். சரி அல்வாட வீடு நான் விஷயம் சொல்றேன்னு சொல்லு. பிந்து எனக்கு என்னவோ நான் லவ்ல விழுந்துட்டேன்னு தோணுது. ஏறல விழுந்து எருமா மாடி இருக்க நீ லவ்ல விழுந்துட்டியா? பிந்து நீ வேணா என் நெஞ்சில காதை வச்சு கேட்டு பாரு. பிந்து பிந்துன்னு கேட்கும். டேய் ஓ உடம்புல கழுத்துக்கு கீழே வயிறு மட்டும் தானா இருக்கு. இங்க எங்கலாம் நெஞ்சு இருக்கு. நான் எங்கலாம் போய் நெஞ்சு தேடுவேன். ஆனா உன்கிட்ட பிடிச்சதே இந்த மியா தாண்டா. மியா போனா அடமீசையில்லா போனா மியா மியா போனா மீசையில்லா போனா திருடு தின்ன பாக்குறியா தெரிஞ்சுக்கட்டா. ஏய் என்னடா பண்ணிருக்க? பார்த்தா தெரியல லைட் பிடிச்சிட்டு இருக்கேன். இது சொல்ல வெக்கமா இல்ல? அப்படின்னா என்னன்னு எங்க பரம்பரைக்கே தெரியாது. அதான் உன் மண்டைய பார்த்தாலே தெரியுது. என்னடா மண்டை இது? கக்கூஸ் கழுவுற பிரஷ் மாதிரி. ஏடா ஏய் உன்னை மட்டும் அப்பாஸ் பார்த்தாருன்னு வச்சுக்கோ படுக்க போட்டு கக்கூஸ் கழுவிட்டு வரா. அவரை லவலிங்க பாவம். ஆமா அவர் எங்க சித்தப்பா தான். நீலம் பாத்ரூம்காக, சிகப்பு டாய்லெட்டுக்காக. நான் ஆல்ரெடி டென்ஷன்ல இருக்கேன். அண்ணே டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். ஆமா சாரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டில படிச்சுட்டு வந்தாரு. இங்கிலீஷா பேசுவாரு. நாய் ஏய் மிஸ்டர், என் மேல விழுற ஒவ்வொரு அடிக்கும் எங்க அண்ணன் கிட்ட நீ பதில் சொல்லி ஆகணும். யார் அவங்க அண்ணன்? அதோ முத சீட்ல முதல்ல மாதிரி உட்காந்துக்காரு. அண்ணா நினைச்சு அடிக்கிறாங்க கேளுங்க. அப்பவே ஏய் ஆமா உங்க அண்ணன் பேர் என்னடா? அவர் பேரு முதல்ல குட்டி. உன் பேரு ரெண்டாவது குட்டி. ஏய் என்னடா பேரு இது? ஆமா என் பிந்து வீட்டுக்குள்ளே உனக்கு என்னடா வேலை? நான் பிந்துவை லவ் பண்றேன். என்னது பிந்துவை லவ் பண்றியா? ஏடா 15 லட்ச ரூபா செக்கை கொடுத்து அவ்வளவு உசார் பண்ணலான்னு பார்த்தா நீ அவ்வளவு உசார் பண்ணிட்டு போயிடலான்னு பாக்குறியா? இங்க பார் உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் தரேன். வாங்கிட்டு ஓடி போயிரு. எனக்கு ஒரு குழந்தை வேணும். முடியாதுல நான் பிந்துவை லவ் பண்ணியே தீருவேன். அப்படியா? இரு ஒரு நிமிஷம் இரு. உனக்கு ஏதாவது வழி பண்றேன். இரா ஏய் நீ கை கால் ஆட்டி ஆட்டி டயர்டா இருப்ப. இத குடி. என்னது இது? உன் பிந்து கொடுத்த ரோஸ் மில்க்டா. ரோஸ் மில்க். இந்த மாடை தான் நாங்க ரொம்ப ஆசைப்பட்டு வளர்க்குறோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு மாடு. காத்து இயற்கை இது போல இந்த மாடும் சேர்ந்து நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஏய் குடிச்சல? ஐயோ உடம்பெல்லாம் அரிக்குது. டேய் முட்டாள் முட்டாள். என்ன ரோஸ் மில்க் நினைச்சியா? டேய் இது குரங்கு ரத்தம்டா. அதை கொடுத்து உன்னை கொல்ல பார்த்தேன். மியாவ் எதுக்குடா என்ன கொல்ல பார்த்த? ஐயோ அரினா அரிக்குதுடா. பிந்து லவ் பண்ணா அதுக்குதான் சாவுடா. டேய் உன் பிந்து தான்டா ஃபோன் பண்றா. இரு ஸ்பீக்கர்ல போடுற. ஹலோ நானி எங்க இருக்க? நீ ஷாப்பிங் மால் ஓப்பனுக்கு கண்டிப்பா வந்தாகணும். ஹலோ ஏன் பேச மாட்டற? ஓ உன்னை அடிச்சிட்டு என்ன கோவத்தில் இருக்கியா? உன்னை அடிக்கிற எல்லா உரிமையும் எனக்கு தான் இருக்கு. பிகாஸ் ஐ லவ் யூ நானி. மியாவ் அதான சொல்ல போற. ஹலோ என்ன பிந்து ஃபோன் பண்ணிருந்தே சொல்லு. நீங்க ஷாப்பிங் மால் ஓப்பனுக்கு வரேன்னு சொன்னீங்களே சுதீப் சார். ஆமா வரீங்களா? அங்கதான் வந்துட்டு இருக்க பிந்து. யா அந்த வே சீக்கிரம் வாங்க. பிந்து காணோம். ஹாய் சுதீப் சார். ஹாய் பிந்து வண்டியா போலாமா? 2 நிமிஷம் சார். 2 மினிட்ஸ் சார். ஏன் எதுக்கு? நானி வரேன்னு சொன்னா. நானியா? பிந்து வரமாட்டான். ஏன் சார்? ஏன்னா பக்கத்து தெருவில் ஏதோ ஒரு கல்யாணத்துல ஓசி சோறு போடுறாங்கன்னு பொண்ணுங்களோட போயிட்டான். வரமாட்டான். போயிட்டானா? ஏய் ஏன் அவன் போயிட்டானேன்னு ஃபீல் பண்றியா? சீச்சி
அவன் குளிக்கலனாலும் நான் பியூட்டி பார்லர் போகிறதுக்கு காசு தருவான். இனி யார் எனக்கு தர போறாங்களோ? அதான் நான் இருக்கலடா, நான் தரேன் பிந்து. அவன் என் வீட்டு கரண்ட் பில்லு, பால் காசு, அப்புறம் நான் டிவி கனெக்ஷன் எல்லாத்தையும் அவன் தான் பண்ணுவான். ஏய் அதான் நான் இருக்கல. என் வீட்டு பாத்ரூம் நீந்தா கழுவுன்னு சொன்னா போடும். அவன் குடுகுடுன்னு ஓடி வந்து அவன் மண்டையை வச்சு க்ளீன் பண்ணிடுவான். அதெல்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் பண்ண முடியாது. சார் கடை ஓப்பனிங்க நேரமாச்சு, கிளம்பலாம். போலவா? கம் வா போலாம். ஒரே ஒரு செல்ஃபி மட்டும் நான். ஏய் உனக்கு வேணா நடையெல்லாம் தெரியாம இருக்கலாம், ஆனா என் பிந்துக்கு நடையெல்லாம் தெரியும். ஈக்கு பதிலா குரங்கு உடம்புல பூந்துச்சு. ஏய் பிந்து, ஏய் என் பக்கத்துல வராத. நான் தான் உன் நானி. ஏய் என் நானி இவ்வளவு அழகா இருக்க மாட்டான், போய் சொல்லர் ஓடிடு. பிந்து சத்தியமா நான் தான் உன் நானி. ஏய் ஓடிடு இல்ல கல்லாத்து அடிப்பேன். பிந்து பிந்து என்னை பாரு, தூரம் விலகி போகாதே. என் மேலே டார்ச்சர் அடிக்கிறேன். பண்ணலாம். இரு. என் நானி தான் இப்படி சொல்லுவான். ஒருவேளை நீ என் நானியா? ஆமா பிந்து. டேய் உனக்கு என்ன ஆச்சு? ஏன்டா இப்படி ஆனே? ஏன்டா என்ன விட்டுட்டு போன? பிந்து நான் போனதுக்காக இப்படி ஃபீல் பண்ற? சீச்சி, இந்த வாரம் ட்ரைனேஜ் க்ளீன் பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணாமலே போயிட்டல, அட நினைச்சுதான்டா ஃபீல் பண்றேன். உன்னை லவ் பண்ண பாவத்துக்கு குரங்கா மாதிரி வந்திருக்கனே, என்ன நினைச்சு ஃபீல் பண்ணாம உன் வீட்டு ட்ரைனேஜ் ஃபுல்லாக நினைச்சா ஃபீல் பண்ற? ஆமா உன்னை யார கொன்னா? இந்த வேட்டி போட்டுதான் பிரியாணியா? என்ன சுதீப் சாரா அப்புறம் அவனை எப்படி ஆக்குனாரு? ஆமா சுதீப் தான் என்ன கொன்னா. ஐயோ இத வாய திறந்து சொல்லாம ஓவர் ஆக்டிங் பண்ணி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆகலாம் பாக்குறியா? உன்னை கொன்னானே சுதீப், அவனை கொல்லறதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்ன பிளான் பிந்து? அவன் நடக்கிற பாடு ஃபுல்லா வாழைப்பழத்தோலை போட்டுரு, அவன் வலிக்க விழுந்தே சாவட்டும். ஏண்டி இதெல்லாம் ஒரு ஐடியா முன்னாடி நீ இவ்வளோ கொடுமை பண்ண? போடி. அவனை சீக்கிரம் கொண்டு ஸ்கிப்ட மூடுறேன். நான் போய் அவனை கொண்டு ஸ்கிப்ட முடிக்கிறேன். குரங்கு வந்திருக்கு, சிங்கம்ன்றீங்க. ஏய் நான் குரங்கிலடா, போன ஜென்மத்துல ரத்தம் கொடுத்து கொன்னியே அந்த நானி தான் மறு ஜென்மம் எடுத்து வந்திருக்கேன். ஏண்டா போன ஜென்மத்துல நீ குரங்கு மாதிரி தான் இருப்ப, அங்க தேவையில்லாம மறு ஜென்மம் எடுத்த அப்படியே வர வேண்டியதானே? டேய் உன்னை கொல்ல ரெண்டாம் மறு ஜென்மம் எடுத்து வந்திருக்கேன். எடுவே என்ன கொல்ல போறியா? செம்ம செம்ம. எடா டேய் குரங்கா மாதிரி நீ அடங்க மாட்டியா? ஏய் என்னடா இங்க அடிச்சா அங்க வலிக்குது? அப்படியா? இங்க வா. கொல்லு பிந்தோ. டேய் வலிக்குதுடி. உனக்கு அச்சா உனக்கு தானே வலிக்கும், அவனுக்கு அச்சா அவனுக்கு தானே வலிக்கும். முட்டாள். டேய் நான் இப்ப நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னடா கொல்ல போறீங்களா? இல்ல அதுக்கும் மேல பெரிய ஐ படம் விக்கிறோமே. டேய் நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். டேய் என்னடா பண்ண? நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் நீ சாப்பிட்ட பிரியாணில ஏன் ரத்தத்தை கலந்துட்டேன். பாவி டேய் ஏண்டா ஏன்டா நீ பண்ண? பிந்து உனக்கு என்ன ஆச்சு? பிரியாணிக்கு ஆசைப்பட்டு நானும் ஒரு பிளேட் சாப்பிட்டேன். ஐயோ பிந்து என்ன மன்னிச்சிரு. அச்சச்சோ எனக்கு சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிட்டு போடா. ஏன் பிந்து என்ன ஆச்சு? பிரியாணி நல்லா இருந்துச்சு, நீங்க அன்னைக்கு ஒரு பார்சல் அனுப்பிட்டேன்.
ஸ்ட்ரெயிட்டா ஓவர் டு சதீஷ். இந்த வயசுல இவ்வளோ டைலாக ஞாபகம் வச்சு பண்றதெல்லாம் எக்ஸ்ட்ரானரி நீ சூப்பர். அதுவும் நடுவில் அது குழந்தைங்களாம் தப்பு பண்ணாதான் அழகு. ஆக்சுவலாக எல்லாத்தையும் கரெக்டாக பண்ண அழகு இல்லை. நீ தான் வந்து இந்த டீம்ல தோனி மாதிரின்னு வச்சுக்கேன், தெறிக்க விட்ட நீ. அதே மாதிரியே இருக்குப்பா தம்பி. நீ உண்மையிலேயே வந்து ஏதோ செந்தில் சார் ரிலேஷனா என்னன்னு தெரியல. அட்லீஸ்ட் விக்னேஷ்காக ரிலேஷனா இருக்குன்னு நினைக்கிறேன். நீ செமையா பண்ண. அதே எஸ்ஜே சூர்யா சார் வாய்ஸும் சரி, அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே சூப்பராக பண்ண. பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் 3 பேருமே. ஓகே, சோ டைம் ஃபார் ஸ்கோர்ஸ். எஸ், உங்களுக்கான ஸ்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நீங்க எல்லாருமே இப்படி மார்க் எடுத்தா என்ன பண்றதுனே தெரியல. எல்லாருக்குமே நச்சு 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 நச்சு. அடுத்ததா நம்ம பார்க்க போற ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கானா. இது வரைக்கும் இத்தனை எபிசோட்ல எத்தனையோ கானா கேட்டிருக்கோம். பட் இந்த கானா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தமிழ்நாடே கொந்தளிக்க போகுது. அந்த மாதிரி இரு மாபெரும் துருவங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கானா. ஃபார் தட் லெட் மீ கால் அப்பான் கானா வினோத் அண்ட் கானா எட்வின். சரி மாமா, என்ன மாமா இனி நம்ம சீக்கிரம் என்ன பாட்டு தெரியுமா பாட போறோம்? என்ன பாட்டு மாமா? எத்தனையோ கானா பாட்டு எவ்வளோ கான்செப்ட்ல பாடியாச்சு. முதல் தடவையா ஒரு போட்டி கானா பாட போறோம். யார் யாரை பத்தி தெரியுமா? யாரை பத்தி மாமா? அதை பாடும் போது தெரிஞ்சுக்க போறாங்க. அப்படியா? சரி பாடும் போது பாடிடலாமா? கை தட்டுங்க ஜாலியா. அல்டிமேட் ஸ்டார், அல்டிமேட் ஸ்டார் எங்க அஜித் குமார பாரு. அல்டிமேட் ஸ்டார் எங்க அஜித் குமார பாரு. எங்க தலை டாரு மாறு, எங்க கூட்டணியில சேரு. தளபதி தான் கிளாஸ், இளைய தளபதி தான் கிளாஸ். அவர் படம் வந்தாலே மாசு, படம் ஆனதில்ல லாசு. அவர் பெருமையை நீ பேசு. அல்டிமேட் ஸ்டார், அல்டிமேட் ஸ்டார் எங்க தலை டாரு மாறு, எங்க தலை டாரு மாறு, எங்க கூட்டணியில சேரு. தளபதி தான் கிளாஸ், அவர் படம் வந்தாலே மாசு, அவர் படம் வந்தாலே மாசு. அவர் பெருமையை நீ பேசு. பாருங்க பாமரவதி பணத்தை, பாருங்கடா மரவதி பணத்தை. தமிழ் சினிமாவில பதிச்சாருங்க தடத்தை. பாருங்க பாமரவதி பணத்தை, தமிழ் சினிமாவில பதிச்சாருங்க தடத்தை. அவர் சிரிச்சால முகம் இருக்கும் கலையா, அவர் சிரிச்சால முகம் இருக்கும் கலையா, அவர் சிரிச்சால முகம் இருக்கும் கலையா. அதனால தாண்டா உருவெடுத்தாரு தலையா, உருவெடுத்தார் தலையா. அல்டிமேட் ஸ்டார் எங்க அஜித் குமார பாரு, எங்க தலை டாரு மாறு, எங்க கூட்டணியில சேரு. நடிப்புக்கு தான் துள்ளாத மனம் துள்ளா, தளபதி நடிப்புக்கு தான் துள்ளாத மனம் துள்ளா. அவன் ஸ்கிரீன்ல வந்தா கிளாப் சத்தம் அல்லோ. நடிப்புக்கு தான் துள்ளாத மனம் துள்ளா, அவன் ஸ்கிரீன்ல வந்தா கிளாப் சத்தம் அல்லோ. அவர் படத்துல தான் வசன அண்ணல் தெரிக்கும், அவர் படத்துல தான் வசன அண்ணல் பறக்கும், அவர் படத்துல தான் வசன அண்ணல் பறக்கும். அவர் வந்து நின்னா விசிலு சத்தம் தெரிக்கும், எப்ப விசிலு சத்தம் தெரிக்கும். தளபதி தான் கிளாஸ், தளபதி தான் கிளாஸ். அவர் படம் வந்தால மாசு, அவர் பெருமையை நீ பேசு. ஹாலிவுட் அசந்த படம் பில்லா, ஹாலிவுட் அசந்த படம் பில்லா. அது கூட விற்க முடியுமா உங்களோட ஜில்லா? எப்படி ரியாக்ஷன் கொடுக்கறது தெரியல. ஹாலிவுட் அசந்த படம் பில்லா,
மொக்க சீனு எங்க கிட்ட வானா, உங்க மொக்க சீனு எங்க கிட்ட வானா. இது எப்படி ரியாக்ட் பண்றது? நாங்க எல்லாரையும் செதுற விட்ட தீனா, செதுற விட்ட தீனா. அல்டிமேட் ஸ்டார் எங்க அஜித் குமார பாரு, எங்க தலை டாரு மாறு, எங்க கூட்டணியில சரி. என்னடா சொல்ல சொல்லு. உங்க தல நடிச்ச படம் அசலு, உங்க தல நடிச்ச படம் அசலு, அதுல கொஞ்சம் மாச்சி கெடிச்சதடா வசூலு. உங்க தல நடிச்ச படம் அசலு, அதுல கொஞ்சம் மாச்சி கெடிச்சதடா வசூலு. எங்க கிட்ட காட்டாத நீ வர்சலு, எங்க கிட்ட காட்டாத நீ வர்சலு, எங்க கிட்ட காட்டாத நீ வர்சலு. நம்ம இந்தியாவை பேசின படம் மெர்சலு, தளபதி படம் மெர்சலு. தளபதினா கிளாஸ், தளபதினா கிளாஸ். அவர் பெருமையை நீ பேசு, அவர் பெருமையை நீ பேசு. பனைய வச்சு ஓட்டுறாரு ரேசு, உயிர பனைய வச்சு ஓட்டுறாரு ரேசு. தலைய தளபதி தான் பண்ண முடியுமா சேசு, பண்ண முடியுமா சேசு. அல்டிமேட் ஸ்டார் எங்க அஜித் குமார பாரு, எங்க தலை டாரு மாறு, எங்க கூட்டணியில சேரு. தளபதி போல ஆட முடியுமா டான்ஸ், தளபதி போல ஆட முடியுமா டான்ஸ், அதனால தாண்டா அவருக்கு இவ்வளவு ஃபேன்ஸ். ஏய் நீ தலையா? ரெண்டு பேரும் தளபதி போல ஆட முடியுமா டான்ஸ், அதனால தாண்டா அவருக்கு இவ்வளவு ஃபேன்ஸ். அவர் பாடும் பாட்டு எல்லாம் சூப்பர் ஹிட், அவர் பாடும் பாட்டு எல்லாம் சூப்பர் ஹிட், அவர் பாடும் பாட்டு எல்லாம் சூப்பர் ஹிட். உங்க தலைய பாட சொல்லு, அட வச்சுக்கலாமா பெட்டு. அவர் பாடும் பாட்டு எல்லாம் சூப்பர் ஹிட். மச்சான் உங்க தலைய பாட சொல்லு, நம்ம வச்சுக்கலாமா பெட்டு. நம்ம ரெண்டு பேரும் வெளியே போனா வெட்டு. என்னையா பிரச்சனையில மாட்டி விட்ட? ஆமா பின்ன எப்படி பண்ணா? இப்போ எப்படி அப்படியே ஜபாய் ஆகிறோம் பாத்தீங்களா? சரி ஓகே. தலையோட தன்னம்பிக்கை பிடிக்கும், அதான் பார்த்தா உங்க தலையோட தன்னம்பிக்கை பிடிக்கும். அவர் அடுத்த படம் விசுவாசம் ஜெயிக்கும். உங்க தலையோட தன்னம்பிக்கை பிடிக்கும், அவர் அடுத்த படம் விசுவாசம் ஜெயிக்கும். உங்க தளபதியின் தன்னடக்கம் பிடிக்கும், உங்க தளபதியின் தன்னடக்கம் பிடிக்கும். தளபதி அடுத்த படம் சர்க்காரம் ஜெயிக்கும், சர்க்காரம் ஜெயிக்கும். அண்ணா உங்களுக்கு யாரை நான் பிடிக்கும்? தளபதியை பிடிக்குமா தலையை பிடிக்குமா? இருங்க இருங்க. அதாவது இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு வந்து ஆக்சுவலா காவிரி பிரச்சனை கூட நம்ம பதில் சொல்லிடலாம். ஆனா சத்தியமா இந்த தலையா தளபதிக்கா மட்டும் என்னைக்குமே சொல்ல முடியாது. அண்ட் உண்மையை சொல்ல போனா நான் வந்து தளபதியோட நெருங்கி பழகியிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பேசி பழகின வரைக்கும் அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸாக தான் இருக்காங்க. அதானே நம்ம தான் தேவையில்லாமல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பேசி ஏதாவது ஒன்று பண்ணி நம்மளை ப்ரமோட் பண்ணிக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிறோமே தவிர
அவங்க இது இப்ப இருக்காங்களே இந்த போட்டோல இருக்கிறதா உண்மை. நீங்க நவருங்க, உங்களை சொல்ல நான். ஸோ 2 பேருக்கும் ஃபேனாக இருப்பது தான் உண்மையில். நான் அப்படி தான் இருக்கேன். ஸோ நீங்களும் அப்படி இருந்துட்டா உங்க உடம்புகளுக்கு நல்லது. அப்ப மாப்பிள்ள அண்ணனே வந்து கரெக்டா சொல்லிட்டாப்பல. அப்ப என்ன பண்ணிடலாம்? தளபதியும் தலையும் நல்ல ஃப்ரெண்டு, தளபதியும் தலையும் நல்ல ஃப்ரெண்டு, அவங்க நட்புக்கு தான் இல்லையப்பா எண்டு. தளபதியும் தலையும் நல்ல ஃப்ரெண்டு, அவங்க நட்புக்கு தான் இல்லையப்பா எண்டு. அவங்க சேர்ந்து நடிச்சா சினிமாவுக்கே திருப்போம், 2 பேரும் சேர்ந்து நடிச்சா சினிமாவுக்கே திருப்போம். அப்படி நடிக்கணும்னு ரசிகரோட விருப்பம், நம்ம எல்லாரோடைய விருப்பம். தேங்க்யூ 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 தேங்க்யூ. வணக்கம் ராமசாமி, நம்ம பணம் வந்துரும். இல்ல நான் கூட என்னடா இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்களே, கொஞ்சம் பிரச்சனையில மாட்டிக்கிறாளேன்னு பார்த்தேன். பட் ஆஸ் யூஷுவல் எண்டிங்ல வந்து கலக்கிட்டீங்க. சூப்பர் லிரிக்ஸ். ஸோ நம்ம சதீஷ் சார் கிட்ட கேட்போம். சொல்லுங்க சார், எப்படி இருந்தது? இந்த லிரிக்ஸ் ஆக்சுவலாக நல்லா இருந்தது. சில லிரிக் எனக்கு பிடிக்கல, ஏன்னா அது பிடிக்குதுன்னு சொன்னா நாங்காலி நடுவில் அந்த போட்டியில். பட் அதான் நான் சொன்ன மாதிரி தான், அவங்க 2 பேருமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. அது ஏன்னா நம்மளை ஜாலியாக்கி நம்மளை திருப்திப்படுத்துறதுக்கு தான். ஸோ அவங்களோட வேலைகளை எல்லா படங்களையுமே அவங்க சூப்பராக தான் செஞ்சுருக்காங்க. லைக் அது விவேகமாக இருக்கட்டும் இல்லை மற்ற படங்களாக இருக்கட்டும், அவங்க வேலையை சூப்பராக தான் செஞ்சுருக்காங்க. ரிசல்ட்டுன்றதை பற்றி நம்ம அதை இது பண்ண முடியாது. ஸோ அதனால் 2 பேருமே மாஸ் மாஸ் மாஸ். இல்லை 2 பேரில் அவருக்கு யாரை பிடிக்குன்னு கேள்வி. அப்படி கேளுங்க. கேள்வி கேட்கலையே. 2ல 1 விக்னேஷ். இல்ல அப்படி சொல்ல முடியாதுங்க. சொல்ல முடியாது. 2 பேரோட படமுமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்ப்பேன் நான். யாருன்னு நான் சொல்லுவேன். கலாயத்துக்காக பார்க்குறேன். அது இல்ல இந்த கலாய்க்கிறத பத்தி சொன்னோன்னு தான் எனக்கு ஞாபகம் வருது. தமிழ் படத்துல அந்த மங்காத்தா கெட்டப் சூப்பரா போட்டிருப்பாரு ஆக்சுவலா. கலகட்டப்பே கலாய்ச்சிருக்கிறாரா? சரி, மைக்கேல் ஜாக்சன் மாதிரி வந்துக்கிறாங்களே, மைனா கிட்ட கேளுங்க இதை பத்தி. மைக்கேல் ஜாக்சன் மைனா. நான் வந்து மார்க் சொல்றேன். ஓ, தளபதிக்கே மார்க் போடுறேன். தமிழ்நாடு தெரியுது பாரு, மைனா மூஞ்சில மார்க் போட்டுருவாங்க தெரியுதா? இங்க மார்க் போட்டீங்கன்னா இல்ல அப்ப மார்க் இல்லையா? சூப்பர். நான் 2 பேரும் செம்மனா. சரி விடுங்க, மைனா கொஞ்சம் பயந்துருச்சு போல. விட்டுருங்க பாவம். ஓகே, உங்களோட பாடலுக்கான ஸ்கோர். எட்வினுக்கு ஒரு நச்சு, வினோதுக்கு ஒரு நச்சு. நச்சு நச்சு போமா. நச்சு 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 நச்சு. ஓகே, இப்போ வந்து இங்க பெர்ஃபார்ம் பண்ண போறது ஒரு எக்ஸலன்ட் டீம், JK, MK and JSS திருக்குறளி. லெட்ஸ் வெல்கம். நான் சாதாரண ஆள் இல்ல, பெரிய மந்திரவாதி. ஜண்டா ஜண்டா ஜண்டா. இப்போ எதுக்குற அண்டா குளிக்க போற? இல்ல, கூழ் ஊத்த போறேன். பேண்ட் போட டியூப் லைட் சும்மா மூடிக்கிட்டு. ஏறா குண்டு பல்பே, எதுக்கு வந்திருக்க? அது ஒண்ணும் இல்ல, அந்த பெரிய வீட்டுல இருக்க பாப்பாவை நான் கடத்த போறேன். யாரா? யாசிகாவா? மூதேவி. அவ குட்டை பாவாடை போட்ட பாப்பா. நான் சொல்றது குட்டி பாப்பா துர்கா. ஓஹோ, அப்ப பூச்சாண்டியா நீ? இல்ல, விருமாண்டி. அண்ணலட்சுமி பத்திரங்க பாத்துங்க. ஏய் மூதேவி, டேய் மூதேவி. ஏய், ஒழுங்கு மரியாதையா ட்ரூத்தை சொல்லு. நீ எதுக்கு இங்க வந்த? அதான் அந்த துர்கா பாப்பா இருக்கல்ல, அவளை வச்சு அந்த அம்மனோட கண்ணை நான் கட்ட போறேன். அம்மனோட கண்ணை எதுக்குடா கட்டணும்? அம்மனுக்கு பர்த்டே வருது, அதான் சர்ப்ரைஸா கேக் வெட்ட போறோம். மூதேவி. அம்மனோட கண்ணை கட்டிட்டா எனக்கு 1000 குதிரை சக்தி வந்துடும். அதுக்குதான் இப்படி நான் மாறி வேஷத்துல வந்திருக்கேன். இப்போ சும்மா என்ன வருதோ அது ஒண்ணும் இல்ல, சும்மா மாறி வேஷம்ல, அதான் வாய்ஸையும் மாத்துவேன். அது ஒண்ணும் இல்ல, இப்போ அந்த பண்ணை வீட்டுக்கு போய் நம்ம பாப்போம். ஏதோ ஒரு வாய்ஸ் பேசலாம். என்ன பாப்பா, யார் நீ? கதைப்படி நான் தான் பேபி ஷாலினி. அப்ப கதை படிக்கலாம் பேபி அஜித் குமாரா? ஐயோ பாப்பா, நீ மட்டும்தான் வீட்டுல இருக்கியா?
இல்ல இன்னொருத்தங்களும் இருக்காங்க. யாரு பாப்பா? உங்க அப்பா அம்மா? இல்ல என்ன சுருளிராஜன் வராரு. எல்லாம் வருவாரு பாப்பா. அப்படியே அப்படியா? சரி இப்ப வருவாங்க பாரு என்ட்ரி சாங் போட்ட உடனே. நாக்கில பேப்பர் வச்சிருப்பியா? சூப்பர். ஆமா என்ன பாம்பு வாயில ஏதோ கவிட்டு வருது? ஆமா என்ன சுருளிராஜன் வாய்ஸ் தான் இருக்கு புள்ளா. ஆமா அந்த பேய் எப்படி போய் ஓட்டுது? பேய் ஓட்டணும் அப்படின்னா இல்லையா? சாரி ஓகே சரி வா. என்ன கேட்ட? ஒண்ணும் இல்ல. அது ஒண்ணும் இல்லப்பா. பாம்பு உனக்கு என்ன வாய்ஸ் வருதோ பேசு. அது ஒண்ணும் இல்ல பாப்பா, ஒண்ணும் இல்ல. அதாவது இந்த பாம்பு ஏதோ வாயில கவிட்டு வருது, அது என்ன அது? ஐயோ இது வந்து லவ் லெட்டர். லவ் லெட்டரா? ஆமா பாப்பா சொல்றேன். ஆமா இது வந்து லவ் லெட்டர் வந்து எனக்கு கொண்டு வந்து கொடுக்கும். லவ் லெட்டர் மட்டும் தான் கொண்டு வந்து கொடுக்குமே? இல்ல லவ் லெட்டர், இன்விடேஷன், நியூஸ் பேப்பர் எல்லாமே நான் கேட்டா கொண்டு வந்து கொடுக்கும். அப்படியா? பாப்பா நியூஸ் பேப்பர்லாம் வேணாம், நம்ம ஸ்கிரிப்ட் பேப்பர் கொஞ்சம் கொடுக்க சொல்லு. பதட்டமா இருக்கு. அதெல்லாம் முடியாதுடா. ஜெனரேட்டர் வாயா. என்ன பாம்பு பேசுது? இது ராமநாராயண படம். பாம்பு குரங்கு, ஐயோ பாம்பு குரங்கு எல்லாம் பேசும். ராமநாராயண் படத்துல அனிமல்ஸ் தானே பேசும், என்ன எரிஞ்சு போல ஏடி எல்லாம் பேசுது. என்ன கலாய்க்கிறதுக்குன்னே ஸ்கிரிப்ட் வைக்கிறாங்கடா அப்படியே. இந்த கதைப்படி நான் தான் இச்சாதாரி நாகம், நாகராணி. அப்படியா? ஆமா நாகராணி நல்லா படம் எடுக்கும். எனக்கு இப்ப சாப்பிட பால் முட்டை வேணும்டா. ஏன் ஜிம்முக்கு போயிட்டு வந்தியா? இல்லடா. ஏய் நாகராணி எதுக்கு அவங்கிட்ட போய் கேக்குற? இந்தா நான் கொடுக்குறேன், புடிச்சுக்கோ. ஓகே அங்க போய்க்கோ. பாப்பா அவ போயிட்டான். பாப்பா அவ போயிட்டா. ஓகேவா? வா நான் உன்னை கடத்தற கூட்டு போறேன். நான் வர மாட்டேன். ஏன் பாப்பா? முன்ன பின்ன தெரியாதவங்க கூட வெளியே போக கூடாதுன்னு எங்க அப்பா அம்மா சொல்லிருக்காங்க. தாத்தா தானே பாப்பா கூப்பிடுறேன். ஐயோ இப்பெல்லாம் தாத்தாக்களை பார்த்தாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பாப்பா சொல்றேன்? ஐயோ ஆமா நான் தான் டெய்லியும் போன்ல நியூஸ் பேப்பர்லாம் பாக்குறேனே. என்ன நீ சொந்தமா போன்ல வச்சிருக்கியா? ஆமா போன் வச்சிருக்கேன். அப்ப இங்க கொஞ்சம் குடி பாப்பா. இந்தா. என்ன பாப்பா குட்டி பாப்பாவா இருக்க நீ இப்படி பலான படம் பாக்குறிய? ஏய் பலான படம் இல்ல, அது மியூசிக்கல் ஆப். அப்படியா? நான் கூட இது சீரட்டி வீடியோ ரிலீஸ் ஆயிருச்சு நினைச்சேன் பாப்பா. அட போட அப்டேட் ஆகாத அரலூசு. ஏய் காத்து பேசு இல்ல அச்சு மூஞ்சில பைப் விட்டுருவேன். ஏய் விளக்கமா கான்செப்ட் தானே குழப்பி விடுவான் அவன். ஏய் ஆத்தா டண்டா ஏய் சும்மா இருடா. இப்போ ஏன் அவனை கடத்திட்டு போறேன் பாரு. அது நான் இருக்க நடக்காத அரமெண்டல். அப்ப நீ போன பேருக்கு எடுத்தவன். ஓ என்னாச்சு? என்ன சொல்றான்? என்ன சண்டை போடுறீங்க? சண்டை போடலையே நாங்க ரவுண்ட் அடிப்போம் சும்மா. சொல்லு சொல்லு. ஏன் சண்டை போடுறீங்க? நாங்க சண்டை போடலையே. ஐயோ சரி விடு, விட கடத்திட்டு போகணுமா? நானே வரேன். அது ஒண்ணும் இல்ல பாப்பா, நீ எங்கேயுமே போக முடியாது. நான் உன்னை கடத்தி கொண்டு போக போறேன். அத தடுக்க யாராச்சும் வச்சிருக்கியா நீ? ஆமா நான் வச்சிருக்கேன் பாரு என்னுடைய நாகம். இவ்வளவு சமாளிச்சு என்ன தொடுறா பார்க்கலாம். ஏய் சொல்லு. நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஏன்? நான் ஒண்ணு சாதாரண பாம்பு கிடையாது. என்ன ஐஸ் போட்ட பாம்பா? இல்லடா, உன்னை கொடூரமா கொல்ல வந்த நல்ல பாம்புடா. நல்ல பாம்புன்னு சொல்ற, அப்புறம் ஏன் கொல்ற? தப்பு இல்லையா அதெல்லாம்? இல்லடா. ஐயோ இப்படிதான் ஏதோ பேசிட்டே இருப்பான். நாகராணி இங்க வா, இங்க வா, இங்க வா. என்னோட புருஷனை கொன்னு நாகமணி எடுத்துட்டு போன இவன் தான். இவனை விடாத, கொல்லு. அப்படியா? எங்க நாகராஜ்? நாகராஜ் தலையணை பூக்கள் சீரியல்ல இருப்பாரு, போய் பாரு போ. நான் அந்த நாகராஜ கேக்கல, என்னோட புருஷனை கேட்டேன். உன் புருஷனா? அதெல்லாம் எனக்கு தெரியாதேம்மா. ஜோ இங்க வா, நான் சொல்றேன். இந்த சைடு வா, அவனுக்கு காது கேட்ற போகுது.
உன் புருஷன் யார் தெரியுமா? இவன் உடம்புல தான் இருக்கான் உன் புருஷன். உண்மையாவா சொல்ற? ஆமா, கத்தாத. போ பொண்ணு முடிச்சிருவன. சொல்லு பாப்பா. பேசியா நீ? என்ன பேசணும் பாப்பா? டைலாக் பேசியா? டைலாக் பேசு. டைலாக் தானே பாப்பா. கண்டா கண்டா சாமியா மூதேவி, நான் உன் புருஷன் கிடையாது பாப்பா. அதே நறுமணம். நறுமணமா? இன்னும் எனக்கு திருமணம் கூட ஆகல பாப்பா. அதே கண்கள், அதே கணைப்பு, அதே சாரல். நீங்க தான் ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணா. ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணா. நீ வெளியே போடா குரங்கு. ஏய், யாரை பார்த்து குரங்குன்னா? என்ன பார்த்து தான். குரங்கா இருந்தாலுமே பரவாயில்ல, நீ வராம நான் போக மாட்டேன். இங்க வா. என்ன? நான் வேணா ஒரு டான்ஸ் ஆடி காட்டுறேன். என்ன மாதிரியே ஆடினா எனக்கு கடத்திட்டு போய்க்கோ. சரி, ஆடி தொலைக்கிறேன். ஏன் ஆடி தொலைக்கிற? பத்திரமா வச்சுக்கோங்க. நல்லா இரு பாப்பா. நாகராணி Let's go party. என்னாச்சு? எந்திரி. ஏந்திரி 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 ஏந்திரி. ஐயா டாலி, இவ்வளவு நேரம் நான் எழுப்புறேன், எந்திரிக்கல. இப்ப எப்படிடா எந்திரிச்சா இவ? இவன் வாயில தான் வாட்டர் டேங்கே வச்சிருக்கானே. பிரேயர் வாயா. ஏய், வெச்சுடா சொல்றா. ஒழுங்கா மரியாதையா பேசு. அடிச்சேன்னு வச்சுக்க, யூகேம்ல போட்டோ எடுக்க மூஞ்சே இருக்காது. ஏய், என்ன கலாய்க்கிறியா? இரு, உன்னை அப்பா கிட்ட மாட்டி விடுறேன். உங்க அப்பா என்ன ஹேங்கரா? என்னை மாட்டி விடு. ஐயோ தாவணி கேட்டு இந்த பாம்புக்கு வலிப்பு வந்துச்சு. ஐயோ ஐயோ நாகராணி, ஐயோ பாம்புக்கு நரக்கல்ல நல்லா பாவி பையன். பாம்புக்கு நர வருது. நல்லா வந்து பாம்புக்கே நர வருது. நீ நல்லா இருக்கியாடா? ஐயோ பாம்புக்குமாவது ஏதாவது பண்ணு, காப்பாத்து. அப்பதான் உங்க வருவேன். இப்ப நான் வெடிக்கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். வெடிக்கடைக்கு போற? பாம்பு மாத்திரை வாங்க வேணாமா? ஐயோ பாம்பு மாத்திரை வாங்கலாம் டைம் இல்ல. நீ மந்திரவாதியாச்சு. ரோஸ் பண்ணி சரி பண்ணு. ஐயோ 10 நிமிஷம் முன்னாடி வந்தா நான் காப்பாத்தி இருப்பேனே. ஐயோ நுர வந்தே 5 நிமிஷம் தான் ஆகுது. அது இல்ல, அந்த பாம்பு கூட நான் எப்ப எப்படி டான்ஸ் ஆடணும் அப்பயே சக்தி எல்லாம் போயிருச்சு. இப்ப சுத்தமா பவர் இல்ல. ஐயோ பவர் இல்லனா ஈபி ஆபீஸ்க்கு போன் பண்ணு. ஏய், ஐயோ நான் சொன்ன கேட்டு சாகறடா. நீ சொன்ன பாரு, அத கேட்டு தான் இப்படி இழுத்துக்கிட்டு கிடக்கு. ஐயோ ஐயோ என்ன பண்றது? நாகராணி எந்திரி. ஜெண்டா காப்பாத்து, ஜெண்டா காப்பாத்து. இவளை காப்பாத்த எந்த வழியுமே இல்லையா? மனுஷனை மிஞ்சிய சக்தி ஒண்ணே ஒண்ணு இருக்கு, அதுதான் நம்மளை காப்பாத்தணும். பாளையத்தம்மா, நீ பாச விளக்கு. நான் சொன்னேன் சாவடி. அத்தா கொஞ்சம் யாருக்கு குத்தாத்தா? என்ன அத்தா நீ சாவடி. என்ன மன்னிச்சிராத்தா, உன் மகிமை தெரியாம நான் விளையாடிட்டேன். என்ன மன்னிச்சிராத்தா. அத்தா குஜிராத்தா காப்பாத்தாத்தா. மன்னிச்சிராத்தா, என்ன மன்னிச்சிரு. அத்தா என்னையும் மன்னிச்சு விட்டுரு. அத்தா சொன்ன ஜோக்குக்கு அவனை மன்னிக்காத. முதல்ல இவளை பத்திரமா பாத்துக்கோ. இவ இருந்தாதான் நீ ஃபைனல்ஸ் வரைக்கும் போக முடியும். இல்லன்னா போட்டுற ஐபி இல்லையோ? ஆத்தாவை சாந்தப்படுத்துங்க. அவ்வளவுதான். ஜேகே எம்கே சிறுகுரலி ஆசம் பர்ஃபார்மன்ஸ். இட் வாஸ் வேற லெவல். இந்த ஸ்கிட்ல 2 பேரும் மறக்க முடியாது. ஒன்னு திருக்குறளி பாம்பு, அப்புறம் நம்ம ஆத்தா. ஒரு ஆத்தா சூப்பர் 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 சூப்பர். ஓகே சார், நம்ம சீஃப் கெஸ்ட் கேட்டுருவோம். எப்படி இருந்தது பெர்ஃபார்மன்ஸ்?
அதான் 3 பேருமே சாரி 4 பேருமே எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணீங்க. அதில் அந்த கிஃப்ட் ரேப்பர் மாதிரியே வந்திருக்கானே. நான் ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது பொண்ணுன்னு தான் நினச்சிட்டேன் உண்மையிலேயே. சரி பேசினா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பேசின உடனே அப்பவும் பொண்ணு டவுட் இருந்துச்சு. ஏன்னா இப்போ அந்த மாதிரி வாய்ஸ் வந்து நீங்கள் இந்த மமதி சாரிலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வாய்ஸ் இருக்கிறது ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஸோ அப்பவும் நினச்சேன். அதுக்கப்புறம் இந்த ஆர்ம்ஸ் பார்க்கும்போது தான் ஓ கண்டிப்பாக இப்படி ஒரு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் திருக்குறளி பேரே அதானா? நல்ல பேர் ஆக்சுவலாக. இது மாதிரி நான் இது வரைக்கும் ஃபஸ்ட் டைம் தான் கேள்விப்படுறேன். நீ செம்மையாக பண்ண. அண்ட் தான் இதில் மெயினாக நீ சூப்பர் தம்பி. அது என்னென்னா அந்த ஒரே நேரத்தில் மாற்றி மாற்றி 3 பேர் 4 பேர் வாய்ஸு. ஏன்னா இப்போ தமிழ் படத்தில் நான் வந்து 15 கெட்ட போட்டு ஒரே மாதிரி தான் நடித்தேன். ஆனால் ஒரே கெட்டப்பில் 15 மாதிரி நடித்தேன் இல்லையா? ஸோ அதுவும் சூப்பர். அண்ட் அந்த இந்த மேட்டர் உள்ளே கொண்டு வந்தது செம்மையாக இருந்தது. ஏன்னா இதை நிறையா கண்டிப்பாக குழந்தைங்க பார்ப்பாங்க. அவங்களுக்கு இதன் மூலமாக ஒரு விழிப்புணர்வே வரலாம். அந்த மாதிரி இந்த வயதானவர்கள் அந்த அவங்க பண்ணுற இப்போ நடந்த அந்த பிரச்சனையை சொல்கிறேன். ஸோ காமெடியை தாண்டி நீங்கள் அதையும் நல்லா சிறப்பாக பண்ணீங்க. எல்லாமே சூப்பர். ஓகே தேங்க்யூ. ஸோ ஜட்ஜஸ் இல்லை ஏன் அவ்வளோ எக்ஸைட் ஆனேன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் சொல்கிறேன் வைரல் வைரல் வேற லெவல் வைரல். இவங்கள்ட்ட எப்பயுமே இவங்க ஃபஸ்ட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. மொதல் ஒரு 2-3 ஸ்கிரிப்டில் இது நடக்கும். அந்த ஸ்பாட்டில் கிரியேட் பண்ணுற மாதிரி காமெடி, ஸ்பாட்லேயே உண்மையிலும் கிரியேட் பண்ணுறது, சிலதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்பாட்டில் கிரியேட் ஆன மாதிரி சொல்கிறது. இது ரெண்டையுமே கரெக்டாகவே பண்ணுவாங்க இவங்க எப்பயுமே. இன்னைக்கு எது எப்படின்னே கண்டுபிடிக்காத அளவு எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணாங்க. திருக்குறளி சூப்பர், செம்ம சூப்பர், எக்ஸ்ட்ராடனரி. 3 பேர் செம்மையாக. ஸோ எல்லாம் பாசிட்டிவ் பயங்கரமாக ஹாப்பி கமெண்ட்ஸ் கேட்டோம். இட்ஸ் டைம் ஃபார் த ஸ்கோர். நச்சு நச்சுடா இன்னைக்கு எபிசோடு பார்த்து முடிச்சோம். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சிரிச்சு சிரிச்சு வயிறெல்லாம் வலிக்குது. ஸோ இன்னைக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர்லாம் யார் வாங்க போறா அப்படின்றதுக்கு நம்ம ஜட்ஜஸ் இங்கே வர போறாங்க, நம்ம சீஃப் கெஸ்ட் இங்கே வர போறாங்க, பரிசெல்லாம் நிறைய கொடுக்க போறாங்க. ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். நீங்க இத்தனை நாள் பார்த்த ஜட்ஜ் வேலையிலேயே இன்னைக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலைன்னு நினைக்கிறேன். ஷோ ஸ்டீலர் ஆஃப் த டே இந்த அவார்ட் இன்னைக்கு யார் தட்டிட்டு போறா? ஷோ ஸ்டீலர்ன்றதை விட ஷோ ஸ்டீலர்ஸ்ன்னு சொல்லணும். விக்னேஷ் ஆண்டனி and விக்னேஸ்வரன். இந்த வாரம் எபிசோடு சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்குது. விக்னேஷ் ஆண்டனிலாம் பெஸ்ட் பெர்ஃபார்மர்லாம் வர வாங்கினா இதே மாதிரி அடுத்த வாரம் யாரெல்லாம் வாங்க போறா அப்படின்னு பார்க்கணும்னா அடுத்த வாரம் வெயிட் பண்ணுங்க. Until then it's Kamal and Maheshwari saying tata bye bye along with the team CK. இது ஜீ தமிழ் வழங்கும்